மேடம், உங்க பேக்கை செக் பண்ணணும். ஏன் பேக்கா? எதுக்கு? இங்க ஒரு லேடி ட்ரக்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. உங்க பேக்கை செக் பண்றதுக்கு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் செக் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. மேடம், உங்க பேக்கை செக் பண்ணணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? சார், ஐம் மித்ரா நந்தன், நந்தன் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சேர்மன். இவங்க என் வைஃப். சாரி சார், இது சாதாரண கம்ப்ளைண்ட் இல்லை, ரொம்ப பெருசு. எங்க முன்னாடி யாரா இருந்தாலும் சரி, எங்க கடமையை நாங்க செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு இல்ல சார், அது என்னங்க, அவங்க வேலையை தானே பாக்குறாங்க. லக்ஷ்மி, இப்போ உன் பேக்ல கிடைக்க போற ட்ரக்ஸால மொத்த நந்தன் குடும்பமும் இப்ப ரோட்டுக்கு வரப்போகுது. உலகமே பார்த்து சிரிக்க போகுது. உங்க குடும்ப கௌரவம் காத்துல பறக்க போகுது. பல வருஷமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. ஓகே, இந்த சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். எங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கான்ஸ்டபிள்ஸ். போல இருக்கு. ரொம்ப யோசிக்க தேவையில்லை. நீ லக்ஷ்மி பேக்ல போட வச்ச அந்த ட்ரக் பேக்கெட்ஸ் என்னாச்சுன்னு தான் யோசிக்கிற. நீ என்ன சொல்ற மித்ரா? லக்ஷ்மி பேக்ல நான் ட்ரக்ஸ் வைக்க சொன்னா? பிரவீன் மிட்டல், நீ ஒரு பெரிய கலைஞன். அதே மாதிரி நடிப்புல உன்னை மிஞ்ச ஆளே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலேயும் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது. இப்பவே உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க முடியும். ஆனா ஏற்கனவே எங்களால உன் வாழ்க்கை நாசமாயிடுச்சுன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. ஒரு தடவை தண்டனையும் கிடைச்சிருக்கு. அதனால்தான் உனக்கு திருந்துறதுக்கு, திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்.